ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோவில் வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எல்லா பிரான்ச் ஆஃபீஸ்க்கும் பிரிண்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பிரிண்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிரிண்டர் கூட என்னெல்லாம் வந்ததுன்னா, ஃபஸ்ட்டு பிரிண்டர் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு தான் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. இந்த பெரிய பாக்ஸு இதுக்கு பின்னாடி எடுத்துட்டோம்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இந்த பார்கோட் நம்பரு நெக்ஸ்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே வந்து நீங்கள் ஸ்டாக் ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒரு நோட் வந்து பிஓவில் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்துட்டு எதெல்லாம் வந்து உள்ளே வருதோ அதெல்லாமே எழுதணும். ஸோ அதில் வந்து இதில் இருக்கிறதெல்லாம் மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அந்த பாக்ஸ் இருந்தது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பிரிண்டர் வந்துட்டு ஒரு லெதர் பவுச் கொடுத்துருந்தாங்க. இதுக்குள்ளே தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த பவுச்சுக்குள்ளே வச்சு தான் யூஸ் பண்ணணும். அப்படி தான் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கும். ஸோ இதில் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரிண்ட்டு வந்து உள்ளேருந்தே எடுத்துக்கலாம். அப்படியே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு லெதர் பவுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது கூட வந்து பேப்பர் ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பிஓலேயே இருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு ஒரு ஒயர் கொடுத்துருப்பாங்க. சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. சார்ஜர் வந்து இப்போ எங்கிட்ட இல்லை, பிஓவில் இருக்குது. ஸோ இந்த இது கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபோனுக்கும் பிரிண்டருக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் அது வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பிரிண்டர் வந்து நீங்கள் இந்த சைடில் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரோல் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ரோல் வந்து இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? பேப்பர் வந்து இப்படி கிழிச்சிட்டு இது வந்து மேலே பார்க்குற மாதிரி பிரிண்டர் எப்படி இருக்கோ அந்த இதில் இது எல்லாம் வந்து எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ரொம்ப புதுசாக வரவங்களுக்கு இது தெரியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேப்பர் இருக்கணும். கொஞ்சம் எடுத்து வெளியே விட்டுருங்க. விட்டுட்டு இதை அப்படியே இப்படி பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே இது க்ளோஸ் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ரோல் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்டரில் செட் பண்ணணும். இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து பவர் பட்டன். ஓகேங்களா? ஸோ ஆன் ஆஃப் இது தான். இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து டிவைஸ் ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி சவுண்டு வரும். ஸோ இது பேப்பர் இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இந்த பேப்பர் இருக்குது இல்லைங்களா? இப்போ ஓரளவுக்கு மேலே இருக்கா, அதனால் பிரச்சனை இல்லை. இதோடு நின்றுச்சு அப்படின்னா நம்ம ரெசிப்ட் போடையில் அப்படியே வந்து பிரிண்ட் கொடுத்தோம்னா நல்லா இருக்காது. ஏன்னா டாப்லேருந்து விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி கேப் வரணும். இதை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெளியே வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு இன்னும் கொஞ்சம் குட்டியாக வந்து மேலே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் டிவைஸ்லேயும் பிரிண்டர்லேயும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுன்னு காட்டுறேன். இதில் வந்து குட்டியாக இருக்க பின் வந்து பிரிண்டரில் குத்திக்கணும். நெக்ஸ்ட்டு சி டைப் பின் வந்துட்டு டிவைஸில் கொடுத்திக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் போர்டா ரிப்போர்ட் வந்து எடுத்து காட்டுறேன். டேட் செட் பண்ணிக்கிறேன். இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து பிரிண்ட் சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் யூஎஸ்பி பிரிண்டர்னு கேட்கும். ஸோ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கனால இதுதான் மைக்ரோ பிரிண்டர்னு காட்டும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே அலோ தர்பான் டு ஆக்சஸ் மைக்ரோ பிரிண்டர் அப்படின்னு கேட்கும். இதுக்கு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்திங்கன்னா அப்படியே பிரிண்ட் உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஸோ ஃபுல்லாமே வந்து நமக்கு பிரிண்ட் வந்துடும். இப்போ வந்து பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்து முடித்த உடனே வந்து டிவைஸில் குத்திருக்கேன் பார்த்தீங்களா? இதை வந்து கலட்டிடுங்க. ஓகேங்களா? எதுக்காக சொல்கிறேன்னா, டிவைஸில் இருக்க சார்ஜை வந்துட்டு அப்படியே பிரிண்டர் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ அப்போ நமக்கு டிவைஸில் வந்து அப்படியே கம்மியாயிரும். ஸோ அவ்வளோதான். இப்போ பிரிண்ட் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இதை அப்படியே வந்து நம்ம கிழிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான்.